எக்ஸசைஸ் 3.1ல் 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, the cost of a chocolate is x plus y. ஒரு சாக்லேட்டோட காஸ்ட் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை ஹிம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது எக்ஸ் ஒய்யில் எழுதவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் அவங்க பெய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். த காஸ்ட் ஆஃப் a சாக்லேட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போது த காஸ்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டேன். பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா, எக்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட மல்டிபிள் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒய்யை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட மல்டிபிள் பண்ணணும். இப்படி மல்டிபிள் பண்ணி தான் எழுதணும். எழுதும்போது நமக்கு என்ன வர ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக 10ம் ஒய்க்கு பதிலாக 5ம். அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 10 × 5. ஓகே, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 100 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 2 × 10 × 5 வந்து 100. அப்போ 225ன்னு வருது. அப்போ த அமௌண்ட் பெய்டு பை ஹிம் இஸ் rupees 225.